கார்த்திகை கோயிலாக பிறந்து கார்த்திகை பெருங்கில் பாராட்டி வழங்கப்பட்டு என் தாய் முயல் ஆறுதல் உருவாக ஏற்று சூரனையும் அவனுடைய சகாக்களை எல்லாம் வென்று திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானையை முன்பு கொண்டு வள்ளியை ஆட்கொள்ளும் பொருட்டு தனியாசனத்திலே வீட்டிருக்கின்றேன். யானைவரை பின்னே மணி பேசுவர் முன்னே இது போல வருகிறார் நாரதர். வரட்டும், வரவை நாம் எதிர்பார்ப்போம். நன்மையெல்லாம் நடக்குது, தன்னை கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. உங்களுடைய புண்ணியத்தில் அனைவரும் நலம், அதில் இந்த அடியேனும் நலம். என்னை நாடி வந்த காலத்தாலே என் சார்பாக நாட்டு மக்கள் சார்பாக இதோ ஒரு வரவேற்பு. வீணாகான பிரியரே, நாரதர வீணாகான பிரியரே, சிறப்பான ஒரு கனி ஒன்றை கண்டதற்கு முருகா, கண்ட கனியுடைய மகத்துவத்தை கூறுகின்றேன். கேளுங்கள முருகா. மீண்டும் ஒரு கனி அன்று ஒரு நாள் கொண்டு வந்தீர்கள், இன்றோ கண்டு வந்திருக்கேன். கண்டு வந்த கனிக்கு பெருமை உண்டா? இவருக்கே செய்தி உண்டா? செய்தி இருக்கே. செய்தியை நற்செய்தியாக சொல்லுங்க. இதோ கூறுகின்றேன், கேளுங்கள முருகா. பங்கனிக்கும் தேன் கதலி பங்கனிக்கும் வேலினிக்கும் ஒரு பூங்கனிகை கண்டு மனம் பூரித்தே முருகா. அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்ளீர் முருகா முருகா முருகா. மா வாணி பனா என்பது முக்கணி. அந்த முக்கணியை காட்டிலும் சிறப்பான ஒரு கனி நான் கண்ட இக்கணி தான் முருகா. மாங்கனிக்கும் நெங்கதலை பங்கனிக்கும் விரணிக்கும் ஒரு பூங்கனியை கட்டுப்பட கொடுத்தே அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும் முருகா. அணைத்தால் அனைத்துமே தரும் மாப்பிள முருகா. ஆனா என்றைக்கும் இல்லாத ஒரு சிரமம். யாராருக்கு என்னன்றது அன்றாட போட்ட அமைப்பு இருக்குமா? ஆகையினால கனியை பற்றி விவரங்களை கேளுங்கள் முருகா. கூறுகிறேன். பச்சிகள் கண்டா உலக இயல்பு. ஆனா இந்த கொம்பு மேல காம்பு இருக்கு மாப்பிள்ள. கும்பல்ல பாத்தீங்களா? நல்லா பாத்தீங்க.
அடைய வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. அதானே. இது கந்த பெருமானுக்கு பொருத்தமான கனியா பொருத்தமான கொம்புதானா என்று பார்த்தேன். முருகா மாப்பிள முருகா எங்க இருந்து வருது நீங்க? யாரை பார்த்தீர்கள்? இல்ல நன்றாக தெரியும். சரி மாப்பிள, பார்த்தது வள்ளிதானே? வள்ளிதான். என்ன இடத்தில் வாழ்கின்றார்? திணைச்சோலையை மத்தியிலே திணைக்காமல் புரிகின்றார். முருகா நான் என்ன செய்ய சொல்லுங்க. இப்படியே செல்லாமல் ஆமா. ஒரு வேடனாக செல்ல வேண்டும். மான்குட்டி வந்தது என்ற வழக்குரைத்து அன்னவனை கடிவனம் எனும் காந்தர்வ திருமணத்தை புரிந்து அனைவருக்கும் காட்சி தர வேண்டும். முருகா ஆகட்டும். வேடனாக சென்று அன்னமனை வணங்கொண்டு தாங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் கூடிய சீக்கிரமே மனக்கோலத்தோடு நன்றி சென்று வார்கள் என்று வெற்றி உணர்ந்தார். ஜெயம் உண்டாகட்டும். அரையணை அடிந்திரும் ஆணை முகந்தனை செறிவினை சென்றிடை சேவை சிவந்தனை வருவனை வெஞ்சிர மாறி புடந்தனை திருவனை தந்திரம் திருவேசனே. எனக்கும் தெரியும். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்தின் இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் இருந்துவிடு அஞ்சு கரத்து ஆணை முகத்தை ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமல்ல வாழ்வில் உயர்ந்து விடு. ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம். கண்ணின் மணிகாய் கடலின் மொழிகாய் உடலை காக்குவதோ கண்ணின் மணிகாய் கடலின் மொழிகாய் உடலை காக்குவதோ எண்ணிலும் இடத்திலும் இரட்டிலும் பாட்டிலும் சுவையை கேட்குமோ அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் இருக்கிறது சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு. செல்வம் குவித்தார் அகர முதலே எல்லாம் அறிய வைத்தாரே ஆனந்தமயமா வெள்ளம் செழிக்க செல்வம் குவித்தாரே எழுதி நாடகம் இது வென்றாலும் வெள்ளவன் தானே எழுதி நாடகம் இது வென்றாலும் வெள்ளவன் தானே ஈன்றவர் எங்கள் குளிர்ந்திட உலகம் தாய்ந்தது என்றார். ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமில் வாழ்வில் உயர்ந்து விடு. ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம். தூங்குறவங்களா எந்திரிக்க. 5 மணி ஆச்சு. தூங்கி போதும் போது எந்திரிக்க. முதல்ல வாசல்ல சாணி கரைக்கணும், கோலம் போடணும், வந்திருக்க விருந்தாடிக்கு இட்லி சுடணும், சட்னி அரைக்கணும். தண்ணி இருந்தா ஒரு எடுத்துட்டு வாங்க. தண்ணி எடுத்துட்டு வாங்க. எழுப்பி உட்கார வைக்கிறப்ப எழுப்புங்க. பக்கத்துல உள்ளவங்கள எழுப்புங்க. முதல்ல தூங்குனது போது முதல்ல மூதேவியே வெளியில போ, சீதேவியே உள்ள வான்னு அழப்பாகன்னு பேரு. வந்ததுல இருந்து உங்களை மூதேவி போட்டு அமுக்குனதுதான் மிச்சம். சரி, வள்ளியை தான் பார்க்கல, நாரதரையும் பார்க்கல, தானசையும் பார்க்கல, பப்பனையும் பார்க்கல. இந்த முருக கடவுளையாவது உருப்படியா பாப்பியெல்லா பார்க்க மாட்டீங்களா ஐயா? என்னது அதுக்கு என்ன தட்டி கிளப்பி விட வேண்டியதானே? சிரிச்சுக்க நிறுத்த ராசா. ஆமா. அப்புறம் மகனே எனக்கு என்ன குறைச்ச?
ஒரே ஒரு புருஷன் எனக்கு, ஆனா என் புருஷனுக்கு பல கொண்டாட்டி. ஆமா, எனக்கு ஒரு புருஷன், ஆனா என் புருஷனுக்கு பல கொண்டாட்டி. அவன் உத்தமான வாயில புத்தமான யாருக்கு தெரியும்? இடிச்சவா புண்ணாக்கு. கொண்டாட்டி வச்சு சோறு போடாத ஆம்பளை வேணும் ஒரு ஆம்பளையா? நாட்டுக்கிட்டு செத்தாடான்னு கேட்கிறேன். தூக்கு போட்டு தொங்கணுமா இல்லையா? இந்த உயிரை எழுக்கியா வச்சுக்கிட்டு இருக்கானா? வெக்கங்கட்ட மூதேவி, மூதேவி விளக்கண்ண கருப்பா இழிச்சவா புண்ணாக்கு. நிக்கிறான் பாரு வெக்க மக்கா, எரும மாடு மாதிரியே. நல்ல கலர் வேற. ஒரு பொண்டாட்டி என்ன கேட்கிறாலும் அதை வாங்கி கொடுக்காத ஆம்பளை. என்ன ஆம்பளை? என்ன ஆம்பளைன்னு கேட்கிறேன். நீ குடிக்கிறியா? பிக்கு புக்குன்னு போ பீடி குடிக்கிறியா இல்ல குடிக்கிறியான்னு கேட்கிறேன். உப்பு உப்புன்னு நார வாயில ஊதிக்கிட்டு கிடக்குற வெறுப்பீடு தானே? நான் கஞ்சா கஞ்சா போட்டு அடிக்கிறியா? ஒண்ணுமே இல்லைல்ல. சிவனே நீ உட்காரு. முதல்ல நான் கேட்கிற பஞ்சாயத்தை நீ போடணும். போடுவியா போட மாட்டியா? நீ போடுவியா என்னைய போட சொல்லுவியா? மொழியே சரியில்லை. ஆமா, என் மாமனார் மாமியார்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. எனக்கு எந்த நேரம் பார்த்தாலும் மயன்கிட்ட போட்டு 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 கொடுத்து கொடுத்த குடும்பத்தை தனி குடும்பமாயி போடுறது. ஆனா மருமகளாம் அப்படியா இருக்குன்னா, மாமியார் அப்படியே பெத்த தாய் மாதிரி நினைக்கிறேன், மாமனார பெத்த தகப்பை மாதிரி நினைக்கிறேன். யார் எங்களை அப்படி நினைக்கிறாங்க? மருமகளை கூட்டிக்கிட்டு வரும்போது அப்படியே வர்ணிக்கிறது, என் வீட்டு குத்து வழக்கு, என் வீட்டு மகாலட்சுமி ஆனா அப்படின்னு வர்ணிக்கிறது. ஆமா, எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாரம் உட்காந்து தர்த்திரியம் முடிச்சவ இவளை ஊட்டிட்டு வந்தனாலதான் என் குடும்பம் புழு புழுன்னு இருக்கு அப்படிங்கிறாரு. உண்மைதானே? மண்டைய மண்டைய ஆச்சு. உங்க குடும்பத்துல அப்படித்தான் நடந்திருக்கு போல. படிதாண்டா பத்தினா நான் 10 மணிக்கு மேல படிய தாண்டவே மாட்டேன் மாமா. என்ன மாதிரி உத்தம புத்துனி ஒரு சொல்லு வாசகி நீ உலகத்துல பாத்துக்க முடியாது. உத்தம புத்தினி ஒரு சொல்லு வாசகி என்னை யாருமே பார்த்திருக்க முடியாது. கோடியில ஒரு பெண்மணினா நான் தான். கைய விட்டு பார்க்கலாம், நீங்க யாரு வேணாலும் கைய விட்டு பார்க்கலாம். எதுல எதுல விரல் எண்ணி பாருங்க. முதல்ல எத்தனை மாசம் ஆனாலும் சரி புருஷனுக்கு மட்டும் எந்த துரோகமும் செய்ய மாட்டேன். கல்லானாலும் கடுக்கு, என் புல்லானாலும் என் புருஷன் சொல்லி வச்சிருக்காங்க. அப்புறம் மாமா ஆளு சின்ன பிள்ளையா இருக்கிறேன்ல, என்ன எத்தனை பேர் பொண்ணு கிட்ட வந்தா தெரியுமா? கண்டனூர் செமீன்தாரே பொண்ணு கிட்ட வந்தார். ஆனா கேட்டு வந்த மனுஷன் இப்ப உசுரோட இல்லை. எப்படி இருப்பேன்? 2 நாள்ல மண்டைய போட்டுட்டார். அடுத்து சச்சின் டெண்டுல்கர், டோனி. என்னப்பா சாப்பிட்றதுக்கு இந்த ஒரு வேளை சோத்துக்கு தான் இப்படி கத்திக்கிட்டு கிடக்குறேன். இனிமே நான் சோறு வடிச்சு குழம்பு வச்சு புளி தடவி அதுல என் புருஷனுக்கு பொங்க பொங்க போட்டு விட்டு வேலை வெட்டிக்கு போகணும். நான் என்ன வைத்த ராஜா, நீயாவது என்னை சாப்பிட்டியான்னு கேட்குறேடி. அம்மிலி குஞ்சு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப உனக்கு எவனுமே தர மாட்டேங்கிறானா? கல்யாணம் ஆகணும்னு உனக்கு என்ன இருக்கா? இப்படியே இருக்கிறதா உனக்கு நல்லது. அப்பதான் நீ திருவிக்கிட்டே கிடக்கலாம். கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்க, திருவுற ஆசையை நீ மறந்துடுவே. இதுதான் உனக்கு நல்லது. இப்படியே இருந்துக்க. மகனு அக்கா தண்டி கொண்டுகிட்டு வந்தேன். சும்மா வரல. என் வீட்டுல சொத்து சுகம் ஆடுல இருந்து மாடுல இருந்து கோழியில இருந்து குஞ்சுல இருந்து அம்பிட்டு மேயுது. ஒத்த பொம்பளை பிள்ளையாச்சு. ஏறாத மலை இல்ல, வேண்டாத கோயில் இல்ல, போகாத சாமி இல்ல அப்படின்னு என்னை எங்க அப்பா அத்தா அவ்வளோ கஷ்டப்பட்டு வள 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 வளன்னு போட்டு பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. பொத்தி வளர்த்து ஒரு குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி ஒரு எடுவட்ட தூமையை குட்டிக்கிட்டு என்னை கொடுத்தாங்க கையில. அவன் படுத்துற பாடு நாச்சமத்து போவேன். நின்னா அடிக்கிறேன், விழுந்தா அடிக்கிறான், உட்காந்தா அடிக்கிறான், படுத்தா அடிக்கிறான். என்ன இப்படியெல்லாம் அடிச்சு அடிச்சு என்ன கனவு கண்டேன்? ஏனுங்க மாமா, என்ன மாதிரி ஒரு பெண்மணி கிடைச்சா நீ என்ன பண்ணிருப்ப? பொத்தி பொத்தி எதுல வச்சிருப்ப? பொத்தி பொத்தி உன் வாயில தான் வச்சிருப்ப. பொத்தி பொத்தி வைக்கிற முகரைய பாருங்க. முகர என்ன பண்ணலாம்? அம்பிட்டு கரையா இருக்கு. என்ன பீதி எதுக்கு குடிக்கிற? எதுக்கு குடிக்கிற பீதி? வெறுப்பீடி குடிக்காத. வெறுப்பீடி குடிக்க கூடாது. உடம்புக்கு என்ன ஆகும்? போய் குடி. கஞ்சா போட்டீங்கன்னா போஸ்ட் மரத்தை பார்த்தா உன் மாமியாவை பார்த்த மாதிரியே இருக்கும். புளிய மரத்தை பார்த்தா உன் மாமனாரை பார்த்த மாதிரியே இருக்கும்.
எத்தனை கல்யாணம் பண்ணி இருக்கிற? எதுக்கு ஒரு கல்யாணம் பண்ண? இன்னும் 2 கல்யாணம் சேர்த்து பண்ண வேண்டியதானே? வீடு வாசல் நிலவளம்லாம் இருக்கா? எத்தனை ஏக்கர் தேரும்? சரி, நஞ்சையில என்ன போட்டிருக்க, புஞ்சையில என்ன போட்டிருக்க? ஒண்ணுமே போடாம நீ என்ன புஞ்சைக்கு இருக்கிறன்னு கேக்குறேன். புஞ்சையில ஒண்ணும் போடல. அப்ப நீங்க புஞ்சையிலையும் ஒண்ணும் போடல, நீ என்ன புஞ்சைக்கு இருக்கிற? உனக்கு தேவை புஞ்சையான்னு கேக்குறேன் நானு. தெரியாம கேக்குறேன் நானு. பேர் என்ன உங்களுக்கு? உன் பேர் என்ன? அங்க ஏறிக்கிட்டு கிடக்குற பேர் என்ன? முக்கோணமா? உப்பலையா? என்ன உப்பலை? உன்னை போட்டு ஒப்பலைன்னுக்கிட்டு கிடக்குறேன். பேர் முத யாரு வச்சது? அந்த பேர் உனக்கு யாரு வச்சது? உனக்கு என்னது? சித்தனா? ஐயா ஆத்தி, பெரிய பொத்தனா இருப்ப போலயே. சித்தனாமே என்ன வேலை பார்க்கறதா? கூலி வேலை. என்ன கூலி வேலை? என்ன வேலை? கூலி வேலைன்னா என்ன? ஏகப்பட்ட வேலை இருக்கு. சென்ட்ரிங் வேலை பார்க்கறதுமா? சென்ட்ரிங் வேலையாடி? அடி என்ன பெத்த அமளி குஞ்சு, சென்ட்ரிங் பயங்கரமா போடுவ போலயே. மட்டக்கம்பு நல்லா போடுவே. மட்டக்கம்பு பேச மாட்டேன். தூக்குண்டு ஓ குண்டே தெரியல, அப்புறம் தூக்குண்டா கட்டிக்கிட்டு கலப்புற. தூக்குண்டா கலப்புற நீ முதல்ல. இதுல சென்ட்ரிங் வேலை பார்க்கறாங்க மண்டையில. கூட சித்தாளுக்கு ஆள் வேணும்ல. என்னைய கூட்டிட்டு போனீங்கன்னா நீ எப்ப சட்டியை தூக்க சொல்றியோ அப்ப தூக்குவேன். அதோட சாரம் நிறைஞ்சு விழுந்துரும். அப்போ மத்த கம்ப வச்சுக்கிட்டு நீ டப்பு 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 டப்புன்னு வேணுங்கும் போது அடிக்கலாம். என்னவா கொத்தனாரா? அடியா அழகி கொத்தனாருங்களா நீங்க? பெரிய பெரிய வீடா கட்டுவீல? சரி சரி. எப்படி சம்பளம் வாங்குறேன்னா? 700 ரூபாய் வாங்கி எங்கே கொடுக்குற? எத்தனை வீட்டுல கொடுக்குற? நீ ஏன் சொல்லிட்டீங்கன்னா அந்த அக்காவுக்கு தெரிய வேண்டாமா? ஒரு வீட்டுல கொடுக்குறேன்னா உடனே முந்தா நாள் நான் மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொம்பளையோட பார்த்தேனே. இல்ல உன்ன மாதிரியே தான் உன் சட்டை, உன் பல்லு கலரு, உன் மண்டை மாதிரியே தான் ஒரு ஆளை பார்த்தேன். அநேகமா நீயா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் நானு. புண்ணு இருக்குமா? சரி சரி சரி. 10 மாசம் ஆச்சு கல்யாணம் ஆகி, ஒரு புள்ள குட்டி கூட இல்லை. என்ன பண்றது? ஏன் அவர் என்ன வர சொல்ற? அந்த ஆளை வர சொன்னீங்கன்னா முதலாத்தினைக்கே மண்டையை போட்டுருவேன் மனுஷன். ஞாபகத்துல ஏற்கனவே பாடியில ஒண்ணுமே இல்லாம இருக்குது. அதை ஏறிட்டு வச்சத 3 காசு முண்டை. ஆமா. சரி, சாப்பாடுலாம் என்ன சாப்பாடு? கறிச்சோறு. என்னத்துக்கு நீ கறிச்சோறு திங்கிற? கூழ கரைச்சு குடிக்கணும். நீ ஏன் உழப்பாளின்னா நான் ஒத்துக்க முடியுமா? என்ன நீ உழைச்சு கிழிக்கிறன்னு கேக்குற? நீ என்ன உழைச்சு கிழிக்கிற? பீதிய வாங்கிட்டு புழுக்கு புழுக்குன்னு குடிச்சுக்கிட்டு கிடக்குற. 700 ரூபாவா சம்பளம் வாங்குற? இந்த 700 ரூபாய் நேரா கொண்டு வீட்டுல கொடுக்குறியா? அப்படியே கொடுத்துருவியா? அல்லது இந்த மாதிரி புருஷன் எனக்கு கிடைக்கலையாப்பா. இந்த மாதிரி புருஷன் எனக்கு கிடைச்சிருந்தா நமக்கு ஆத்தாவுக்கு தீச்சட்டியில எடுத்திருந்திருப்பேன். ஓ என்னங்கய்யா? என்ன சொல்றிய? ஏன் அவரை பத்தி பேசினா இப்ப உங்களுக்கு என்ன? உங்களை பத்தி பேசவா? இல்ல என்னன்னு கேக்குறேன். அவரை பத்தி பேசினா என்னன்னு கேக்குறேன். அவருக்கு எனக்கு என்ன தொடர்புன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன தொடர்புமா? இவரு ரொம்ப ரோசப்படுறாரு. என்னன்னு தெரியல. என்ன மாமா உங்களை பத்தி பேசினா அவர் ரோசப்படுறாரு? அது என்னன்னு கேளுங்க. நீங்க கேளுங்க மாமா. நீங்க என்னைய பத்தி பேசுற உங்களுக்கு என்ன கேளுங்க மாமா. நீங்க சித்தாளு வேண்டுமா வேண்டாமா மாமா? சித்தன் நான் பெரிய கலாரக்காரி ஞாபகத்துல வச்சுக்க. பொலக்க அப்புறம் போட்டு தள்ளிடுவேன். என்னையெல்லாம் கல்யாணம் பண்ணவே ஒருத்தவன் குடும்பம் நடத்தல. 50 பேரு கக்கூசுல ஒளிஞ்சுக்கிட்டு திரியுறாங்க. ஏன் நம்பரை கொடுத்துட்டு நான் உதவும் அங்கவா? நீ சும்மா இருப்பா, நீ வாசிப்பா முதல்ல. ஆமா, நாடகத்தை வச்சு இங்க வாரி இதை பத்த புண்ணியவதி எல்லாம் என்ன தூக்கம். அவங்களையும் சொல்லி புரோஜனம் இல்ல. பாவம் விருந்தாடி வர்ற வரவுக, ஆக தேவைக்கு உள்ளவுக, விருந்தாடியில கவனிக்கிறவுக,
ஆம்பளைகளுக்குலாம் அவ்வளவு வேலை கிடையாது, பொம்பளைகளுக்கு தான் அம்புட்டு வேலை. இருமா, என்ன சித்தே உன்னை குருன்னு பாக்குறாரு? அந்த ஆளு பாத்துட்டு போறாரு, பாக்குறதோட சரிதான், வேற எதுவுமே முண்டை பண்ணாது. பாத்துக்கிட்டே திரி முதல்ல. ஆமா, அடுத்த என் முண்டாட்டி எப்படி குரு குருன்னு பாக்குறதே முதல்ல தப்பு உனக்கு, சரியா? ஏதோ காமெடி பேசுறோம்னா அதோட விட்டுறணும். இந்த நெருப்படி நாக்க சுழற்றுறது, இந்த புருவத்தை தூக்குறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத சித்தன் உன்னை பொத்த நாக்கிறேன். ஒழுக்க மறந்துக்க, ஞாபகத்தை வச்சுக்க. என்னைய பத்தி உனக்கு தெரியாது. ஆடு மதன்னு சொல்லுதா, என் புருஷனுக்கு மண்டை கறினா ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? என் புருஷனுக்கு மண்டை கறினா ரொம்ப பிடிக்கும். சரி, மண்டையே கிடைக்காம நேர மதுரை மாட்டுத்தாவணி கசாப்பு கடையில போய் 2 பெருத்த மண்டையா வாங்கி இங்கெல்லாம் இப்பதான் எனக்கு தெரியும். நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு தான். சரி, அங்க 2 மண்டைய வாங்கி சித்தன் மாமா அந்த மண்டைய நல்லா சட்டியில போட்டு அலசுன்னு அலசி அந்த மண்டையில மஞ்சள், சீரகம், சோம்பு, புதினா இதெல்லாம் போட்டு நல்லா மசாலா மாதிரி தடவி மண்டைய நல்லா சுக்கா வறுவல் போட்டுட்டேன் மாமா. சுக்கா வறுவல் போட்டா என்ன பண்ணணும், புருஷனுக்கு கொஞ்சம் வச்சு கொடுக்கும். அதுதானே மாமா? அப்படியே நாக்க சுழட்டிய சுக்கா வறுவல்னு வரேன். இரு முதல்ல, அதான் சித்தன் இந்த வரேன் அப்படின்ட்டு இந்த மண்டைக்கறியை கொஞ்சோண்டு என் புருஷனுக்கு என் கிண்ணியில இந்த மண்டைக்கறியை வச்சு கொடுத்தேன். தின்ன மனுஷன் சும்மா இருக்க முடியாம அவங்க அண்ணன்கார ஒருத்தவர் ஈபியில வேலை பார்க்குற மனுஷன்ட்ட போய், அடே என் பொண்டாட்டி வச்ச மண்டைக்கறி நல்லா இருக்குடா. ஏன் கொழுந்தனார் என்ன பண்றாரு, கொழுந்தனார் அப்பப்ப நம்மளுக்கு யூஸ் ஆகுவாரு அப்படின்னு அந்த ஆள் வந்தோன்னா அந்த ஆளுக்கு என் கிண்ணியில கொஞ்சோண்டு மண்டைக்கறியை வச்சு கொடுக்க. என் கொழுந்தனாரும் சாப்பிட்டாரு மண்டைக்கறியை. தின்ன மனுஷங்க 2 பேரும் சும்மா இருக்க முடியாம அவங்க அப்பன்கிட்ட போய் காலம் போன கடைசியில என் மாமனாருக்கிட்ட மருமக வச்ச மண்டைக்கறி நல்லா இருக்குன்னு சொல்ல, புண்ணாக்கு அங்கேன்னு வந்து மண்டைய பாத்துருக்கவே மாட்டான் போல. என்ன மண்டைய? நேரா வந்து மண்டைக்கறி கொஞ்சோண்டு கிண்ணில வச்சு கொடுத்தான்னு சொன்னா நானும் கொடுத்துட்டேன். தின்ன 3 பேரும் ஊருக்குள்ள போய் கூவி இருந்திருக்கிறாங்க. ஏன் புருஷன் சொல்லி இருக்கிறான், என் பொண்டாட்டி விட்டு மண்டைக்கறி நல்லா இருக்கும். ஏன் கொழுந்தன் சொல்லி இருக்கான், என் தம்பி பொண்டாட்டி விட்டு மண்டைக்கறி நல்லா இருக்கும். என் மாமனார் சொல்லி இருக்காரு, என் மருமா விட்டு மண்டைக்கறி நல்லா இருக்கும். இதை கேட்டுக்கிட்டே இருந்த எங்க ஊரு பிரசிடண்ட் என்ன பண்ணிருக்காரு, அந்த ஆளும் மண்டைய பாத்துருக்கவே மாட்டாரு போல. அடே உன் பொண்டாட்டி இதை கொஞ்சம் மண்டைக்கறி வாங்கிட்டு வாடான்னு சொல்ல. சரி, ஏன் தருமத்துக்கு தலை தூக்கணும் இல்ல, கேட்டா கொஞ்சம் குடுக்கற செத்தா போறோம். மண்டைக்கறி தானேன்னு கொஞ்சோண்டு என் கிண்ணில வச்சு அந்த பிரசிடண்ட் அவருக்கு கொஞ்சோண்டு மண்டைக்கறியை வச்சு தின்ன மனுஷன் அவங்க பொண்டாட்டிக்கிட்ட ஓதி இருப்பாரு போல. அடே நீ என்னடி குழம்பு வைக்கிற, ராதா செல்வி விட்டு மண்டைக்கறி குழம்பு சூப்பரா இருக்குன்னு சொல்ல மனுஷி நேரா சேலைய தூக்கி கட்டிக்கிட்டு அங்கே இருந்து வந்துட்டா கிளம்பி. ஏண்டி ஊரை கெடுத்த சக்களத்தி, ஏண்டி உலகத்தை கெடுத்த சக்களத்தி, ஏன் புருஷனுக்கு மண்டைக்கறி கொடுக்க நீ யாரடி ஊரை கெடுத்த முண்டை? அப்ப என் புருஷனுக்கும் உனக்கு என்னடி தொடர்பு அப்படின்னு சொல்ல. இப்ப என்னம்மா உனக்கு பிரச்சனைன்னு எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் எல்லாத்துலயும் ரோசப்படணும் இல்ல, ரோசம் கட்டவள பொம்பளை. ஆமா, இப்ப என்ன உனக்கு மண்டை தானே பிரச்சனை, வாடி மந்தைக்கு வைக்காமக்கா அப்படின்னு கூப்பிட்டேன், இழுத்துட்டேன் கட்டி. 2 பேரும் தாண்டிட்டோம். உன் மண்டையும் தூக்குடி, என் மண்டையும் தூக்குறேன். மண்டைய தூக்குனவங்க பிரசிடண்ட் பொண்டாட்டி மண்டைய போட்டுட்டா. இத பத்தி நீ என்ன சித்தம்மா நினைக்கிற? நம்ம மண்டை பெரிய மண்டை, உனக்கு எதுவும் மண்டைக்கறி வேணுமா? உன் வாழ்க்கையில நீ மண்டைய நினைச்சே பார்க்க கூடாது, ஒழுக்கமா இருந்துக்க. அதனால என் புருஷன் வந்தாருன்னா உன் பொண்டாட்டி இப்பதான் வந்துட்டு போனுச்சு, வந்த இடத்துல எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு புத்திமதியை சொல்லி நேரா வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க. வந்தா வரவுல வைக்கணும், வந்தா செலவுல வைக்கணும், ஒண்ணு ஒத்து வாழணும். யாருப்பா ஐயாவை கூப்பிட சொன்ன ஆளியா சொன்ன ஆளியா இருப்ப, சொன்ன ஆளியா இருப்ப, ஐயாவை கூப்பிட சொன்ன ஆளியா இருப்ப. எதுக்கு இப்ப ஐயா வந்து இப்ப என்ன பண்ண போறாரு, இப்ப என்ன பண்ண போறாரு ஐயா வந்து, ஐயா வந்து என்ன பண்ண போறாருக்கா, இப்ப என்ன பண்ண போறாரு?
வடர்களிலே பல நிறம் கண்டே இந்த இடத்தை பார்க்கிற போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இது சொல்லக்கூடிய 5 நிலங்களிலே இந்த குறிஞ்சிடமோ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அமைப்பு இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த தேவன் என்று சொன்ன போல அவரவர் அந்த ஒவ்வொரு ஜீவனுக்கு என்னென்ன கிடைக்கின்றது அதான் கிடைக்கும். அதை போட்டு கணக்கு நம்மளால நினைக்க முடியும். ஆகையினால இடம் நல்ல இடம், இந்த இடம் நேரத்திலேயே மக்கள் கூட்டம் நல்ல கூட்டம். ஆகையினால் அனைவருமே ஆண்டவருடைய அருளால் நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களும் நல்லா வாழ வேண்டும் சொல்லி இடத்தை பார்க்கிற பொழுது இடத்தை எப்படி எல்லாம் மறுக்க சொன்னால் கொடுத்தது கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான்
கட்டளை வள்ளி இங்குதான் காவல் செய்கிறார். சற்று உற்று கவனித்து பார்ப்போம். அருமையான காலம். ஆஹா, ஆதோடம் சோ ஆதோடம் சோ என்று அருமையான ஒரு குரல் வளம். குரல் வளமே இப்படி அழகா இருந்தா இந்த குரலுக்கு சொந்தக்கார பெண்ணு பெண்ணு என்ன எப்படி இருக்கணும்? ரெண்டு பெண்களுமே நல்ல பாட்டு பார்க்கவும் பிள்ளை ரொம்ப வர வர ரொம்ப லட்சணமா இருக்கு. அழகு மங்கைகள் இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட பெண்மகளை பார்க்கிற பொழுது பெண்மகளை அப்ப இரண்டு 16 வயது இரண்டு 16 வயது இவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்டு மனது. இரண்டு 16 வயது இவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்டு மனது. இரண்டு 16 வயது சர்க்கரையும் சேர்ந்தெடுத்து கொடுத்தார். 16 வயது இவள் கண்ணிரண்டில் ஆடினம்மா காதல் கொண்ட மனது. 16 வயது காளமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தார். அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. 16 துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். 16 வயது இரண்டு 16 வயது இவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. 16 வயது ஆடுமயிலே ஆட்டமெங்கே பாடுமயிலே பாட்டு எங்கே பேசும் கிளியே பேசு எங்கே பெண்ணே உனது சிரிப்பு எங்கே. என்னத்தை நான் செய்தேன் நடி எதற்கு கோபப்படு.
இடை மரவுடுக்கு செம்புடுக்குண்ணா சரியா ஐயா மரவுடுக்கு மரவடியா செம்புடுக்கு சும்மா செம்புடுக்கு செம்புடுக்கு ஆகையினால இப்பேற்பட்ட பெண்மகளை பார்க்கும் பொழுது கலையை எப்படி கூட கவி பாடுது கலையை கூட கவி பாடுதே கவி பாடுதே காட்டுக்குள்ள கண்ணன் தனியா தெரியுங்களே உங்களுக்கு வேற என்ன ஆச்சா தாங்கள் யாரோ நான் என்ன வந்த விஷயம் என்ன ஏன் வந்திருக்கீங்க என்ன காரணம் அப்படி ஏதாவது கேட்டாலும் தெரியும் நான் வந்தது யாரு நான் ஒரு மனிதன் மனிதன் தான் இது என்ன கோழியோட குண்டி மஜூரு தலை இல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் என்ன முத்துக்கள் வைரங்கள் நவரத்தினங்கள் யாங்க பொய் சொல்றீங்க ஏயா இதெல்லாம் பாயாசம் வைக்கின்ற சபரிசிகள் சபரிசியா அப்புறம் சபரிசி இல்லாம பாக்குற கண்ணோட தான் தவறு பெண்ணை பாக்குறான் பார்த்த உடனே எப்படி நினைக்கலாம் சொல்லுங்க ஒரு தாயா நினைக்கலாம் ஒரு தங்கையா நினைக்கலாம் ஒரு அக்காவோ பெரிய இப்படி நினைக்கலாமா இல்லையா அப்ப பாக்குற கண்ணோட தான் தவறு சரியா பாருங்க நான் குறிய சரியா பார்க்க முடியாது குறியவா ஆமா அத நீங்க பாத்திருக்கீங்களா என் அகத்தின் அழகு மூத்த பார்த்த உடனே நீங்க சரியான ஆள் இருந்தத சரியா திரும்பி எனக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க சொல்லுங்க உங்களிடம் சில கேள்வி வினாக்களை நான் தாராளமா முதல் கேள்வி வினா நல்லா சொல்லுங்கயா ஏயா மாரியா நினைக்கிறீங்களா என்ன வயசு வந்து சரியில்லையா போயிட்டு இருக்கு சரி தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படி கேளுங்க பாருங்க பையன் தெரியல மலை 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 அதான் மலை அது என்ன மலை அதுதான் வெள்ளி மலை ஏயா வேற வேணும் சொல்லி ஆயத்தாரையா வெள்ளி மலையா அதான் வெள்ளி மலை அங்கிருந்து வரும்பொழுது அழகான ஒரு மான் கூட்டத்தை பார்த்தேன் பார்த்த உடனே அதுல ஒரு மான் மட்டும் ரொம்ப அழகா இருந்துச்சு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு மான் அருகே செல்ல மான் என்னை பார்க்க
2 பேரும் பார்க்கிற வேளையில மான் பைய உள்ள ஓடிச்சு. நீங்க மட்டும் வராம இருந்தா மானை பிடிச்சுக்கிட்டு நான் அப்படியே போயிருப்பேன். இதெல்லாம் நியாயமா நீங்க பேசுறது? நான் சொல்றத நாயா இல்ல அநியாயம் இல்லங்க. நீங்க கொஞ்சம் ஆனா சேர்த்து பாருங்களேன். ஆமா அடியான் வரேன். மானை இங்க பாத்தியா? மானை பார்த்தது வெள்ளிமலைக்கு இந்த வேலிமலைக்கு ஊட கொட்டை இருந்துச்சா சப்புன்னு இருந்துச்சா? இத மானு ஆ, கொட்டை இருந்துச்சா சப்புன்னு இருந்துச்சா? சப்புன்னு தான் இருக்கு. நல்லா சொல்லுங்க. கொட்டை இல்ல இல்ல சப்புன்னு இருக்கு. ஒட்டி இருந்துச்சா? ஆமா. கொட்டையும் ஒட்டி இருந்துச்சா? இல்ல இல்ல ஒட்டி இருந்துச்சு சப்புன்னு. சரி, வெள்ளிமலையிலே உங்களுக்கு சடையினை தெரியுமா? சடச்சு தெரியுமா? ஆனமாதி ஒருத்தர் சாத்தாத் எம்பெருமான் விநாயக பெருமான், அவரை உங்களுக்கு தெரியுமா? இவர்கள் எல்லோருமே எனக்கு தெரியும். தெரியும். உங்களுக்கு தெரியுமா? சடைச்சு எங்க ஆயிட்ட? உங்க ஐட்ட சடைய ஆ, என் மாமன். ஆனமாதி ஒருத்தர் சாத்தாத் எம்பெருமான் விநாயக பெருமான் ஆ, என் மச்சனே. ம், அழகா ஒருத்தர் சாத்தாத் எம்பெருமான் முருகப்பெருமான் கால ஓடி ஆ, 5 வயதிலே அறியா பருவத்திலே திணையிலே கொஞ்சம் விளையாடும் பொழுது என் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன்னு சொன்னேன். ஆட்ட நேரம் வரும் பொழுது வருவேன் அப்படி சொன்னார். என் தங்கை வெள்ளிக்கு கீபோர்டு வச்சிருக்கோன்னு இது ஆஃப் பண்ணிட்டாவே பிரச்சனை. தாங்கள் உங்களா சொன்னீங்க பாத்தீங்களா? சடை என்ன யாரு கிடையாதுயா, எங்க அப்பாரா. அப்பா சொன்னீங்களா விநாயக பெருமான் என் அண்ணன் மூத்தவன். சடைச்சி எங்க அம்மா. சொன்ன வாக்க காப்பாத்துறதுக்காகத்தான் நான் தாயா நினைச்ச முருகா, எம்பெருமானி, என் தங்கை வள்ளியை திருமணம் செய்வதற்காக வேடு உருவத்தில் வந்த கந்தா கடம்பா கார்த்திகேயா. மாப்பிள இது பாத்தீங்கல்ல, இனிமே ஒரு குடும்பம் செல்வ செழிப்போடு சுபிச்சமா வாழ போதியா? முருகா முத்துக்குமரா என் பேர், ஐவட வீட்டின் அழகா என் பேர். முருகா எம்பெருமானே, முருகா 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 முத்துக்குமரா என் பேர், ஐவட வீட்டின் அழகா என் பேர், கந்தா என் பேர், கருணை என் பேர், கந்தாயம் பேர், கருணை என் பேர், கருணை நிலை வடிவே என் பேர். முருகா முருகா. மாப்ள, தாங்கள் முருகனாக வந்ததால் காலிலே வெளித்திருப்பேன். விஷயம் தெரியுமா? என்ன? வள்ளி இருப்பதோ என்ன இடம்? வேல்மலை. வேலிமலை சாரல். இனம் இனத்தை கக்க வேண்டும், வேலி பயிரை கக்க வேண்டும் போல ஒரு தங்கைக்கு ஏற்றார் போல. தாங்கள் போகுது போகுது என்று சொல்லிக் கொண்டே போங்கள். ஒரே விஷயம், எது ஒரு தங்கச்சிட்ட வர்றவர் வேடுவர்கள் அப்படி சொல்லுங்க. அப்படியெல்லாம் வந்தவர் அவரும் சொல்ல வேணாம். வேடுவர்களா வந்திருக்காரு சொல்லுங்க. மாப்பிள்ளை தேடி வந்தது உங்களை நான் வக்கால ஒளி என்று அழைக்கலாமா? தாராளமாக. சரி, தாங்கள் போது போது மலையேறி போனாலும் வச்சின உறவு தேவை. அவன் என்ன உங்களுடைய ஆசை தீர ஆமா. எப்படி வேண்டுமானாலும் என்னை கூப்பிடலாம், பழகலாம், சாப்பிடலாம், பார்க்கலாமா? சாப்பிடலாமா? ஆமா. என்னையா ஏன் அழுகிறீங்க? என்னையா வேணும்? இந்த ஒரு வார்த்தை என் மனசை குத்துது. என்ன மாப்பிள? சாப்பிடலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டியல. ஆமா. யாருமே சொல்லாத ஒரு சொல்ல சொல்றீல. முருகா மாப்பிள்ள, என் சட்டையை இழுத்து பிடிச்சு 4 6 5 வாடா மாப்பிள்ள, நான் வாங்கி தர்றேன் மாப்பிள்ள, நீ சாப்பிடுறா. அப்புறம் சாப்பிட மாட்டேனா? கண்டிப்பா. உங்க மேல எனக்கு பாசம் இல்லையா? மாப்பிள எதுக்கு பயப்படுறீங்க? என்ன வேணும்? ஒண்ணும் பயப்பட என் வேண்டாம். கூட நான் யாரையும் கூட்டிக்கிட்டு எல்லாம் வர மாட்டேன். போகாதீங்க, மட்டும் போங்க. கடைசியில என்ன கடைசியில போங்கிறியா? கூட நட்பு கேடா முடிச்சு போயிரு. நட்பு வைக்கலாம், யாராட்டும் வைக்கணும் கணக்கு இருக்கு. கூடா நட்பு தான் சேர்த்து வைக்கும். நீங்க போங்களே. அது கணக்கு வேற, இந்த கணக்கு வேறங்க. போங்க. பார்க்கலாமா?
காதலுண்டு ஏமாதியே நீ ஐயா யாரு அவரு? வேடுவர் வர சொல்லியா அவரு? அவர் வருவாங்க வர சொல்லியா அவரு? வருவாங்க அவர் வர சொல்லியா? இதோ வருவாங்க ஏய்! யாரு அவரு? இவன் தள்ளியா? யார் அந்த தள்ளியா? மங்கை? நான் உள்க அழகான பெண்மகளே, என்னப்பா? நீர்தானே வள்ளி? நான் தான் வள்ளி. யாரே உண்மை? ஆமா, நான் தான் வள்ளி. வள்ளி போட மாட்டேங்கிறான் ஆனா உண்மையிலேயே உன்னை பார்க்கும் பொழுது ம். என்ன பற்றி அடிபட்ட போட்டு காரி வாழகி வந்த காரி அயோக்கிய ராஜ்கால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஏண்டி கிக்கிரி கூதி டேய், இரு. பொம்பளை புள்ள ஒழுக்கு வந்துக்க என்ன அதுக்கு தான் அது எதிர்பார்க்கிறது என்ன பண்ணாங்களா இப்ப? கச்ச வந்த சின்ன குறைச்சி ஹலோ ஹலோ ஓசில கிடைக்குதுன்னு இது உல்லாசம்னு நினைக்காதீங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆஸ்பத்திரிக்கு போக யோ, ஆடலாம் பாடலாம் ரசிக்கலாம், அதை அடையணும் அப்படின்னு தான் போக கூடாது. இது இப்போ உங்களுக்கு டேஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்றீங்க? மோரி சோத்துக்கு ஆ, இந்த புள்ள அவ்வளவு பெரிய ஊருகா ஆ, கீத்து பாத்திருக்கீங்களா? ஆமா. எறி கைய எறி ஆடி உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு மீதெடுத்து ஒரு கோலமிடு. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு மீதெடுத்து ஒரு கோலமிடு. என்னைத்தானே மனதில் கடவுள் குறித்திருந்ததா? வெளியேற தவிக்கின்றதா? பெண்மை புதிதாக இருக்கின்றதா? துறைக்கின்றதா? முத்தம் கொடுத்தானே உத்து குளித்தாரே இரவு வேதமானதா? பிடித்தாய் தொட்டு இழுத்தாய் வெட்கம் என்ன சத்தம் போடுதோ? என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு இது மீதெடுத்து ஒரு கோலம். ஏப்பா உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு உலகம் கிழக்கும் விளங்கானது. முறையானது அடடாம் நாளை சிறையானது. அதுவே உண்டாய் முறையானது. வாரை ஒன்றின் மேலே ஒரு
நான் தோல் வியாபாரம் பண்றேன். தோல் வியாபாரம்? ஆமா. சரி. உயிருள்ள தோல் இதுக்குள்ள இருந்து வெளியில வந்துருச்சு. ஓஹோ. அதைத்தான் இப்ப கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? இந்த தோல் உங்களுக்கு தேவையில்லை. அப்படியா? இவர் உனக்கு அண்ணன் வேணும், உங்களுக்கு தங்கச்சி வேணும். அருமை தங்கையே, அருமை தங்கையே, உடைய எண்ணம் போல் உனக்கு பார்க்க அந்த பிள்ளை நடிக்குது பாருங்களேன், வர்றது மாதிரியே. அப்பா என்ன வீடியோ எடுக்கிற தங்கச்சி? ஆடை முழுதும் நடைய நடைய மடையடிக்கிறடி. எதற்காக அழைத்தீர்கள்? நான் செவனேன்னு நின்று கொண்டிருந்தேன். நான் உண்டு, இந்த வேலை உண்டு என்று இருந்தேன். இந்த அவ்வளவுதான், உனக்கு வாழ்க்கை முடிஞ்சு. இந்த மாப்பிள்ளை அந்த பிள்ளையை நீ போய் வெளியில படுக்காதன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். ஏன் நீ வெளியில படுக்காதன்னு சொல்லியிருக்கேன்? ஏற்கனவே அந்த பிள்ளை வெளியில படுத்ததுனாலதான் ஞாபகிச்சுக்கிட்டு போயிடுச்சு. கொட்டையை ஏற்றி விட்டான். சைத்தாங்களா அண்ணா? எது கூப்பிட்டீங்க? என்னைய கூப்பிட்டு நீங்க அண்ணா? நம்ம ஆளு நல்ல ஆளு, நம்ம சொந்தம், நம்ம பந்தம், பக்கால ஒளி துணிக்காது. நீ இதுல வீக்கா? என்ன இல்லையாச்சு? தங்கச்சி நல்ல மனுஷன், நம்ம சொந்தம். இவன் தான் சொன்னாரு போச்சுன்னு, மாடு உள்ள போச்சுன்னு இவன் தான் சொன்னாரு. சரி நீ கேளுமா எப்படி போச்சு? ஆனா பாத்தீங்களா? பார்க்கல. பார்க்கல இல்ல? பார்க்கல. சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். வாங்க போவோம். அப்படி எல்லாம் போக கூடாது. சரி நம்ம சொந்த பந்தம். நீ அவத்த ஓ விட்டு வரல அப்படி சொல்லிட்டு வந்து